இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மார்க்கெட்ல வந்து டீடாலரைசேஷன், இந்த கரன்சி ரீசெட் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அது இப்போ வருது. ரொம்ப அதனால தான் உங்களுக்கு மார்க்கெட்லாம் ரொம்ப வாலடைலா இருக்கு. பிளஸ் டவுன் டர்ன்ல இருக்கு. கோல்டு, சில்வர்லாம் ஏறப்போகுது. அது எல்லாமே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 1970க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, பிரெட்டன் வுட்ஸ். பிரெட்டன் வுட்ஸ்ன்னு ஒரு அ கான்செப்ட். அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வந்து கோல்டு ஒரு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு $1,000,000 அமெரிக்கன் கரன்சி பிரிண்ட் பண்ணணும்னா, அதுக்கு ஈக்குவலன்ட்டா $1,000,000 கோல்டு இருக்கணும். ஸோ $1,000,000 கோல்டு ஈக்குவலன்ட்டா இருந்தா தான் $1,000,000 கரன்சிய பிரிண்ட் பண்ண முடியும். இதுதான் பிரெட்டன் வுட் கான்செப்ட் 1970 வரைக்கும் இருந்தது. அது எப்படின்னா வந்து $35 பெர் அவுன்ஸ். அந்த கான்செப்ட்ல தான் அவங்க அது இப்போ எந்த நாடு வேணுமோ, அந்த நாட்டுக்கு வந்து கரன்சிக்கு வந்து கோல்ட குடுத்துட்டு அ க டாலர வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாரி தான் தே வர் ட்ரேடிங் டில் 1970. 1970ல என்ன ஆயிடுச்சுன்னா, 1971 ஆகஸ்ட் 16 அப்போ நிக்சன் அப்படின்னு அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன பண்ணாரு, நெறைய டாலர வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணணும், யூசேஜ் ஜாஸ்தி பண்ணணுன்ட்டு அந்த கோல்டு பேக்கிங்கே எடுத்துட்டாரு. ஸோ எவ்வளோ வேணா அமெரிக்கா பிரிண்ட் பண்ணிக்கலாம் டாலர. ஸோ டாலர் எவ்வளோ வேணா பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு எவ்வளோ வேணா சப்ளை பண்ணலாம், உலகம் ஃபுல்லா சப்ளை பண்ணலாம் அப்படி சொல்லி எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட்டு நெறைய பேர் அக்செப்ட் பண்ணல. ஆனா ஸ்லோவா அக்செப்ட் பண்ணாங்க. அந்த மேஜரா நடந்தது வந்து சவுதி அரேபியா. சவுதி அரேபியா என்ன பண்றாங்கன்னா, டாலர வந்து ஒரே ஒரு ரூல் போடுது அமெரிக்கா. இனிமே க்ரூட் ஆயில வாங்கணும்னா, ஆயில் வாங்கணும்னா, டாலர்ல தான் வாங்குவோம். கோல்டு ஈக்குவலன்ட்லாம் கிடையாது. ஃபுல்லாவே டாலர்ல தான் வாங்குவோம்னு ஒரு அக்ரீமெண்ட் போட்டுருக்காங்க. ஸோ அந்த டாலர் பேர் தான் பெட்ரோ டாலர். ஓகேவா? பெட்ரோலியம் ஓரியன்டட் டாலர். அது அந்த மாரி அக்ரீமெண்ட் போட்டவுடனே என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் டாலர்லயே தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இந்த தான் நடக்குது. இப்போ இந்த பெட்ரோ டாலரோட இந்த பெட்ரோ டாலர் வந்த தொட்டு டாலரோட மதிப்பு இன்னும் ஏறிடுச்சு. ஸோ எல்லாரும் ஆயில் எங்கெங்கலாம் வேணுமோ அவங்கலாம் என்ன பண்றாங்க, பெட்ரோ டாலர குடுத்து வாங்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, வ பிரிக்ஸ் நாடு இருக்குல்ல 5 நாடு. வ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. இப்போ இது வந்து இந்த மாரி பேக்கிங்கே இல்லாத ஒன்லி பை ட்ரஸ்ட் பாண்ட பேஸ் பண்ணி கரன்சி வளர்ந்துட்டே இருக்குது. இனிமேல் கோல்டோட கரன்சி எடுத்துட்டு வரணும். கோல்டுக்கு ஈக்குவலன்ட்டா அப்படின்னு யூனிட் அப்படின்னு ஒரு கரன்சி எடுத்துட்டு வராங்க. அந்த யூனிட்ன்ற கரன்சி என்ன பண்ணும்னா 40% கோல்டு, 60% மத்த நாடோட கரன்சி எல்லாம் சேர்ந்து. அந்த யூனிட் கரன்சி தான் இனிமேலு பயங்கர பாப்புலர் ஆகப்போகுது. ஸோ அப்படின்னு ஆனா 2028 வரைக்கும் வராது. அதுக்கப்புறம் வரும்.